போதுமான ஒரு அடிப்படை அறிவோடு இந்த மனித சமூகம் இயங்க ஆரம்பித்து பல நூறு ஆண்டுகள் கழிந்த பின்னாலும் கூட தீயவைகளே மனித வாழ்வின் திசையெங்கும் பரவலாக கூடி கூத்தாடி கொண்டிருக்கின்றன. இருக்கின்ற சில நல்லவைகள் கூட நடமாட தெம்பில்லாமல், வைத்தியம் பார்க்க ஆள் இல்லாமல், தீயவைகளின் வன்முறைக்கு ஈடு கொடுக்க முடியாமல், சாவோமா வாழ்வோமா என்ற அச்சத்திலேயே தலைமறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. பசுந்தோல் போர்த்திய புலிகளாக இந்த தீயவைகள் மனித சமூகத்துள் மிக தந்திரமாக உள்ளே புகுந்து மிக சுலபமாக மனிதர்களிடையே கலந்து எதை சாதிக்க வேண்டுமோ அதை சத்தமில்லாமல் சாதித்து விடுகின்றன. தீயவைகளின் உருமாற்றம் எப்படி எப்படி நயவஞ்சகமாக இங்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் உன்னிப்பாக உற்று பார்த்தால் யாருக்கும் புரியும். இருக்கின்ற மக்களின் வாழ்வை சுலபப்படுத்தவும் சுகப்படுத்தவும் என்று தோன்றியதாக கூறப்பட்ட இந்த அரசியல் காலத்திற்கு காலம் தேய்ந்து தேய்ந்து இன்று ஆட்சியையும் அதிகாரத்தையும் லாபங்களையும் சுகபோக வாழ்வையும் மட்டுமே வெறியாக கொண்டிருக்கின்ற சுயநலவாத கும்பலின் கையில் மிக அடக்கமாக அடங்கி கிடக்கிறது. பாமர மக்களை வேட்டையாடி சுரண்ட இந்த அரசியல் ஓயாது அலைகிறது பலவித ஏமாற்று வலைகளை வீசி. அரசியலை தொழிலாக்கிய கேவலமான மனிதர்களின் படுக்கை அறைக்கும் பாத பூஜைக்கும் அந்தரங்க கொடுக்கல் வாங்கலுக்கும் சொத்தாக சேர்த்து சுகமாக அவர்கள் மிதப்பதற்கும் இந்த அரசியல் அவர்களுக்கு சேவகம் செய்கிறது ஒட்டுமொத்த சமூகத்தின் ஒப்புதலோடு. ஜனநாயகம் என்கின்ற மிக சக்தி வாய்ந்த ஒன்றை வெறும் வார்த்தையாக ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தி ஆட்சிகளையும் அதிகாரங்களையும் நீங்களே ஆக்கிக் கொள்ளலாம், அந்த உரிமை உங்களுக்கே சொந்தம் என்று மக்களிடம் நாடகமாடி அந்த மக்களின் மகத்தான அந்த உரிமைகளை காசுக்கு வாங்கி இலவசங்களை தந்து பறித்து அர்த்தமற்ற வாக்குறுதிகளால் மயக்கி வலை வீசி இந்த அரசியல் வியாபாரிகள் மக்கள் விரோத ஆட்சியையும் மக்களை கசக்கி பிடியும் அதிகாரத்தையும் ஜனநாயகம் என்ற பெயரால் குத்தகைக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். இந்த தாழ்ந்த சமூகத்தின் சட்டபூர்வ அனுமதியோடு இந்த ஜனநாயகம் ஏழை எளிய மக்களை பிச்சைக்கார பெரும் கூட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றியதே அதன் வாழ்நாள் சாதனையாக இருக்கிறது. கல்வி கற்க வழியற்ற அடித்தட்டு குழந்தைகளின் அளவில்லா கூட்டம், வேலையில்லா பெருங்கூட்ட இளைஞர்களின் விரும்பத்தகாத பட்டாளம், இருக்கின்ற வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொள்ள போராட்டங்களாகவே வாழ்வை மாற்றிக்கொண்டு தவிக்கும் பல்வேறு தரப்பு மனிதர்கள், இன்னும் கூட இரவு வேளை ஆகாரம் இல்லாமலேயே படுக்கையில் போய் முடங்கும் பல்லாயிரம் மக்களின் பரிதாப நிலை. இப்படியான சமூகத்தில் சுதந்திரம் என்பதாக ஒன்றை ஆண்டுக்காண்டு அலுப்பில்லாமல் கொண்டாடுகிறார்களே தவிர அந்த சுதந்திரம் நம்பத்தகாத ஒரு பொய்யாக மாறிவிட்டதை யாரும் உணர்ந்ததாக தெரியவில்லை. வெறும் காற்று ஊதப்பட்டு நிரம்பிய பலூன் வெடித்தே தீரும் என்ற யதார்த்தத்தைப் போல அறியாமைகளும் அநீதிகளும் அக்கிரமங்களும் திணிக்கப்பட்ட இந்த சமூகமும் உடைந்தே ஆகும். முதலில் இது உடையட்டும். உடைந்த பிறகு அங்கு எது உருவானாலும் இருக்கின்ற இந்த சமூகத்தை விட மேலானதாகவே இருக்கும்.